அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாத பொது பலனில் உங்களுக்கு தடைபட்டு இருந்தக்கூடிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு இதுவரை வராமல் இருந்த கடன்கள், நிலுவையில் இருந்த பணம் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதே போல புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. திடீரென கூட வரக்கூடிய பண வருமானம் இந்த மாதம் அவ்வளவாக தெரிகிறது. நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் திரும்ப வருவதற்கும், காப்பீட்டு பணமாக இருக்கலாம் அல்லது ஒரு கடன் தீர்வாக இருக்கலாம், இதெல்லாம் இந்த மாதத்தில் சிறு சிறு அசைவுகளை அலைச்சலை கொடுத்தாலும் இறுதியில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இந்த மாதம் உங்களுடைய செலவுகள் கட்டுக்குள் வந்து சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமே தென்படுகின்றது. சில கணக்குகளில் உள்ள வரவு செலவுகளில் உள்ள தவறுகள் இந்த மாதம் சரி செய்யப்படும். அதே போல உங்கள் உடன் இருக்கக்கூடிய ஒருவரின் நிதி சார்ந்த உண்மை, பொருளாதாரம் சார்ந்த அவர்களை பற்றிய ஒரு உண்மை தெளிவுக்கு வரும். அது ஒன்று உங்களுடைய மனைவியோ கணவனோ மனைவியாகவோ இருக்கலாம், அல்லது உங்களுடைய கூட்டாளியாக இருக்கலாம். அவர்களுடைய பொருளாதாரம் சார்ந்த நிதி சார்ந்த உண்மை ஒன்று இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய மாதமாக இருப்பதினால் இந்த மாதம் உங்களுக்கு கடன்கள், தடைப்பட்ட பணங்கள் எல்லாம் வரக்கூடிய மாதமாக இருக்கின்றது. நேருக்கு நேர் தெளிவா பேசக்கூடிய மாதமாக இருப்பதினால் ஒருவரிடம் நேரடியாக பேசுவார். உங்களுடன் ஒருவர் நேரடியாக பேசுவார். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை உடைய ஒருவர் நேரடியாக பேசுவார். ஒரு பழைய கணக்கு அல்லது ஒப்பந்தம் பற்றிய ஒரு உண்மை தெரிய வரும். அவர் இதுதான் நிஜமான நிலைமை என்று உங்களிடம் எடுத்துக் கூறப் போகின்றார். இது ஒரு மறைமுகமான பணச்சிக்கலை கொடுத்தாலும் கூட நிலுவையில் உள்ள விஷயங்களுக்கு தெளிவுபடுத்துவதும் ஆவணங்களை சரிபார்ப்பதும் இதற்கெல்லாம் சரியான வாய்ப்பாக இந்த பேச்சுவார்த்தை அமையக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த மாதத்தில். அதே போல நிலுவையில் உள்ள பணங்கள் திரும்ப பெறுவது, நிலுவைத் தொகை, திடீர் ஆதாயங்கள் ஏற்படுவதும் இந்த மாதத்தில் மிக நீண்ட வாய்ப்புகள் இருக்கின்றது. வங்கி தொடர்பான நடவடிக்கைகள், பிஎஃப் அல்லது இன்சூரன்ஸ், இது சார்ந்த நிதி பொருளாதார சீரமைப்பிற்கு இந்த மாதம் மிக நல்லதாக இருக்கின்றது. உங்கள் பொருளாதாரம் சார்ந்த உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், இன்ட்யூஷன், இவ்வளவு பணம் தான் வரப்போகுது, இப்படித்தான் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே கூட தெரியும். சில நேரங்களில் மனதில் தெரியக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி தெரியக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் உண்மையாகவும் உறுதியாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் தென்படுகின்றது. அதே போல ஒரு நல்ல செய்திக்கான சிக்னலும் அங்கங்க இருக்கு. நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய இன்ட்யூஷன்ல கவனமா இருந்தீங்கனாலே நல்ல அதிர்ஷ்டங்களை நீங்கள் பெற முடியும். இதுக்கு ஒருவர் நல்ல வகையில இந்த இன்ட்யூஷன் வகைக்கு ஒருவர் நல்லதா ஆதரவு கொடுப்பாரு. முடிவெடுக்கிறது, நீதி, பொருளாதாரம் சார்ந்த திட்டமிடல், இதெல்லாம் ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் உங்கள் செயல்களுக்கு மிக மிக நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு பொது வாழ்க்கையில், தொழில், குடும்பம், தொழில், வேலை சார்ந்த உறவுகளில் ஒரு ஒத்துழைப்பையும் ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருப்பதினால் சிறு சிறு அலைச்சலை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு வணிகம் சார்ந்த ஒப்பந்தங்கள் அல்லது திருமண விஷயங்களில் ஒரு தெளிவை குறிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. காதல் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் சற்று குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் கூட கொடுக்கலாம். சிலருக்கு பிரேக்கப் வரைக்கும் கூட கொண்டு போய் விடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு செயல்பட்டால் அதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கும் தப்பிப்பதற்குமான வழிகள் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒருவரை பற்றிய உண்மையான முகம் அல்லது உண்மையான பொருள் என்ன என்பதை தெரிய வரக்கூடிய மாதமாக இருக்கின்றது. அது நல்லதோ கெட்டதோ ஒரு உண்மையான தெளிவு கிடைக்கக்கூடிய மாதம் என்பது இந்த மாதத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அதே போல உங்கள் உறவுகள் வகையில் உங்களுக்கு சரியான தெளிவான முடிவுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ஒருவர் தன் உண்மையான நோக்கத்தை காட்டுவார். உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவரின் உண்மையான நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் உண்மையான நோக்கத்தை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல புதிய ஒப்பந்தங்கள், அதற்கான வாய்ப்புகள், கூட்டாளிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டாகலாம். பழைய தவறான புரிதல்கள், இதையெல்லாம் கூட தெளிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் கிடைக்கின்றது. அதே போல பிசினஸ் ஒப்பந்தங்கள்ல ஒரு நல்ல ஒரு தீர்வும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. உங்களுடைய பேச்சு திறனால் இந்த தகவல்களில் தெளிவை பெற முடியும். உங்களுடைய பேச்சு திறனால நீங்க உங்களை கிடைக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்படையான
வெற்றியையும் உண்மைகளையும் கொண்டு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ஸோ இந்த மாதம் நீங்கள் உறவை சீர் செய்து கொண்டு நிஜத்தை உங்களுக்கு காட்டக்கூடிய மாதமாக இருக்கின்றது. இனி வரும் நாட்கள் உங்களுடைய திருத்தங்கள், உங்கள் உறவு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களில் சிறு சிறு மாற்றங்களையும் அதன் மூலமாக உறவு சிக்கலுக்கான தீர்வுகளையும் கிடைக்கக்கூடிய மாதங்களாக இருக்கலாம். அது உங்களுக்குள் சிறு உராய்வுகளும் சலசலப்புகளும் இருக்கக்கூடிய நபர்களோட தெளிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல குறிப்பாக உங்களுடன் கூட வேலை செய்யக்கூடிய ஒருவர் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு எதிர்ப்பை காட்டக்கூடியவராக இருப்பீர்கள். இதில் தெளிவு வருவதுதான் உங்களுக்கான முதல் படி. வெற்றியை நோக்கிய உங்களுடைய முதல் படி இதுதான். இந்த நிலையில் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதும் தெளிவுபடுத்துவது மற்றும் உங்களை அவர்கள் கூறக்கூடிய விஷயங்களுக்கான ஆவணங்களை சரிபார்க்கவும் ஏற்றதாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை நன்மை கருதி அதுபோல முக்கியமான உறவுகள் நகலக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்கின்றது. குறிப்பாக கூட்டாளிகளாகலாம் அல்லது சக ஊழியர்களாகலாம் அல்லது காதல் அல்லது மனைவி சார்ந்த வகையிலேயோ நேருக்கு நேர் பேசுபவர் ஏதோ ஒரு உண்மையை உங்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் கிடைக்கின்றது. ஆக ஒரு முடிவு, ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. அதே போல புதிய ஒப்பந்தம் அல்லது புதிய புரிதல் உங்களுக்குள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ஆகையினால் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய சந்திப்புகள், பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தெளிவையும் தீர்வையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. மிக சுருக்கமாக சொன்னால் இனி வரும் நாட்கள் உங்களுக்கான உண்மைக்கான நாட்களாக இருக்க போகின்றது. இந்த நபருடன் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு உள்ளத்தில் உருவாகும். உணர்ச்சிபூர்வமான மாற்றங்கள், மறைந்த நோக்கங்களை கண்டுபிடிப்பது, இது எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கப் போகின்றது. அதே போல தேவையான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுப்பதும், தேவையற்ற தொடர்புகளை தூண்டிப்பதும் ஆழ்ந்த தனிப்பட்ட தெளிவுக்கும் உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இந்த மாதம் உங்களுக்கு உறவை சுத்திகரித்து உண்மையை வெளிக்கொணரும் மாதம். கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றியை கொண்டாடலாம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு தடைகளை தகர்த்து வேலைகளை எளிதாக்கி உடல் கவனத்தை உற்சாகம் கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த மாதத்தில் உங்களுடைய பழைய வேலைகளில் தடைகள், தயக்கங்கள் இருந்தால் அதை தவிர்த்து நீங்கள் வேலைகளை முயற்சிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய உடலில் ஆரோக்கிய கவனத்தை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. உங்களுடைய உணர்ச்சிகள் ஒரு சீராக விழுந்தாகுவதற்கான மாதமாக இருப்பதால் அதே போல அதிக முயற்சி, ஆரோக்கியத்தில் கவனம், நிலுவையில் உள்ள பணிகளை நிறைவு செய்தல், இதில் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு உண்மையான பிரச்சனைகளை கண்டுபிடித்து தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல உங்களுடைய அடக்கம் முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். பழைய நிலுவையில் உள்ள பணிகளை நீங்கள் வேகமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு ஆரோக்கிய அறிகுறி தென்படுகின்றது அல்லது அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. போட்டியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களிடம் பாதையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே தென்படுகின்றது. உங்களுடைய பொறுப்புணர்ச்சி மற்றும் செயல்திறன், செயல் திட்டங்கள் மிக நல்ல நிலையை மேம்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றது. உங்களுடைய நேர்மையான முயற்சிக்கு அங்கீகாரம் வரும். கடன் தொகைகள், நிலுவைத் தொகைகள் உங்களுக்கு ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்கி கொடுக்க போகின்றது. மேலும் தினசரி வழக்கத்தில் உங்களுடைய ஒரு சீரமைப்பை, ஒரு ஒழுங்கை குறிக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. உங்களுடைய தினசரி அன்றாட பழக்க வழக்கத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு வெற்றி மிக சிறைவில் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய யோசனைகள், திட்டங்கள் தெளிவு பெறக்கூடியதாக இருக்கின்றது. மனம் உற்சாகம் அடையக்கூடிய மாதமாக இருக்கின்றது. ஒரு நல்ல உணர்வுகளும் பிரச்சனைகளுக்கான புதிய யோசனைகளும் தீர்வுகளும் உங்களுடைய மனதில் ஏற்படும். அதே போல நல்ல ஆக்கப்பூர்வமான தீர்வுகள், ஆக்கப்பூர்வமான திட்டமிடுதல், ஆரோக்கியமான வழக்கத்தை தொடங்குவதற்கும் அதை சார்ந்த உத்வேகத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. உங்களுக்கு நிலுவையில் உள்ள பணிகள், பணங்கள், சிறிய பதட்டம் இதையெல்லாம் கூட தவிர்த்து விட்டு நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் மைண்ட் செட்டுக்கு நீங்க வரக்கூடிய மாதமாக இருக்கின்றது. ஆரோக்கியம் தொடர்பான நடவடிக்கைகள், போட்டி பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இந்த மாசத்துல நீங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய பில்லிங்ஸ் அல்லது இதையெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலைகளை செய்யறதுக்கு ஏற்பாடாக இருக்கும். அதே போல
நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கு சிறந்த ஒரு மாதமாக இருக்கின்றது. ஒருத்தரோட பேசணும் அப்படின்னா நேரடியா பேசலாம். அதன் மூலமாக தவறான புரிதல்கள் உங்களுக்கு விலகும். கூட்டாண்மையாக நீங்கள் சக தொழிலாளர்களோட சக நண்பர்களோட தொடர்பான உரையாடல்கள் உங்களுக்கு நல்ல பலனையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. சோ உங்கள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய சந்திப்புகள், தெளிவான உரையாடல்கள், பேச்சுவார்த்தை மற்றும் பரஸ்பர முடிவுகளுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருப்பதனால் தைரியமாக தன்னம்பிக்கையோடு பேசுங்கள். பேச்சினால் உங்கள் காரியம் சித்தியாகக்கூடிய மாதம் இந்த மாதம். வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாத பொது பலனில் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு புது வெளிச்சம், புது மகிழ்ச்சி, புது நம்பிக்கை, ஒரு புதிய திட்டங்கள் உயிர்க்கும் மாதமாக இருக்கின்றது. உங்களுடைய படைப்பாற்றல், குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, புதிய யோசனைகள், திறமைகள் வெளிப்படுதல், கல்வி, உங்கள் குழந்தைகள் சார்ந்த கல்வி, உள்ளத்தின் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. குறிப்பா எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னால் உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளியை பரவ செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இந்த மாதம் உங்கள் மனதை உயர்த்தக்கூடிய மாதம். உள்ளே இருக்கும் அசுத்தங்கள், கவலைகள் நீங்கி புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கின்றது. மன அழுத்தம் குறையும், படைப்பாற்றலின் வாயிலாக வாய்ப்புகள் கிடைக்கும், அன்பு பாசங்கள் கிடைக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி, புதிய திட்டம் உருவாகுதல், முயற்சிக்கு நல்லது பலன்களை வெளியிலிருந்து எதிர்பார்ப்பது, உங்கள் திறமைகள் வெளிப்படுத்தும் சூழல், உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், இவை எல்லாம் கலந்த ஒரு மன ஒளியை மகிழ்ச்சியோடு இயங்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கின்றது. அதை இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனம் உள்ளுக்குள்ளேயே குணப்படுத்தக்கூடியதாகவும், மன அமைதி, வீட்டு விஷயங்களில் நிம்மதி, கடந்த கால உணர்ச்சி பூர்வமான சுமைகள், கஷ்டங்கள் குறைந்து ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. தியானம், உணர்ச்சி பூர்வமான உரையாடல்களுக்கு ஏற்ற மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் உங்களை தூக்கி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிய திட்டம், அன்பு பாசத்தை வெளிப்படுத்துதல், குழந்தைகளால் மகிழ்ச்சி, திறமைக்கு அங்கீகாரம், அதிர்ஷ்டகரமான சில உணர்ச்சி பூர்வமான வாய்ப்புகளில் தெளிவு, இவைகள் எல்லாம் கிடைக்கும். புதிய ஒன்றை ஆரம்பிப்பது, புதிய வேலைகள், புதிய முயற்சிகளுக்கு முடிவெடுப்பதற்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. உங்கள் நடைமுறையில் சிறு சிறு மாற்றங்களை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் கொடுக்கப் போகின்றது. அதனால் உங்களுடைய பதட்டத்தை குறைத்துக் கொண்டு நிலுவையில் உள்ள வேலைகளை மிக விரைவாக முடிப்பதற்கும், ஆரோக்கியத்தில் ஒரு சோதனையை கொடுப்பதற்கும், சிறிய திருத்தங்கள், ஒழுக்கங்கள் ரொம்ப முக்கியமாக தென்படுவதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதற்கான குறிப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கின்றது. சிறிய திருத்தங்களை நீங்கள் செய்து கொள்வதும், வழக்கமான பணிகளை நீங்கள் சரி செய்து கொள்வதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பை தரும். சுருக்கமாக சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு புதிய நம்பிக்கை, புதிய திட்டம், புதிய மகிழ்ச்சி, புதிய ஒளிவை பீச்சக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியது இந்த கார்த்திகை மாதம்.